ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட்டு தான் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டோம். மெஜிலர் தான் இதுக்கு முன்னாடி போட்டுருந்ததுக்கு பாருங்கள், முன்னாடி ஒன் சைடாக தேஞ்சிருக்கும். ட்ராக் ஓட்டுனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தேஞ்சிருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். என்னால் ஓப்பன் பண்ணதுமே வந்து ஹார்லி டேவிட்சன் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இங்கே நம்ம லக்ஷ்மி டயர்ஸில் நம்ம வண்டிக்கு வந்து டயர் சேஞ்ச் பண்ணலான்னு வந்திருக்கோம். அண்ட் இந்த வண்டியை பார்த்ததும் அப்படியே மெய் மறந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி முன்னாடியே நின்றுருக்கேன். ஸோ 1250cc ஹார்லி டேவிட்சன் சும்மா அப்படியே ஜம்முன்னு இருக்கும்ல. ஸோ இந்த வண்டியை வந்து பார்த்துட்டு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி மெய் மறந்து கொஞ்சம் நேரம் இந்த வண்டியை போய் சுற்றி வந்துட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே, செம்ம ரதமாக கொஞ்சம் நல்லா பல்காக இருக்கிறவங்க இந்த வண்டி அப்படியே ஓட்டிட்டு ஜம்முன்னு பொறுமையாக போனாலே அப்படி ஒரு ஐ அட்ராக்ஷனாக இருக்கும். வண்டி அப்படி இருக்குது. ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இப்போ டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வீல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் கழட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மெஜிலர் தான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இப்போ மெஜிலருக்கு பதிலாக அப்போலோ ஆல்ஃபா H1 போடுறோம். மெஜிலர் வந்து அவர் ஃபிட் பண்ணியிருந்த போது 15Kன்னு சொல்லியிருந்தார். அண்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா மெஜிலர் போட கிடையாது. ஸோ நம்ம வண்டி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் அவுட்டு தான் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டோம். ஸோ மெஜிலர் தான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பேரா 15Kக்கு வாங்கியிருந்தாங்க. ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் 15Kக்கு வாங்கியிருந்தாங்க. இப்போ எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரில. இப்போ நான் 2 ஆப்ஷன் தான் வச்சுருந்தேன், அப்போலோ ஆல்ஃபா H1 அப்படி இல்லைனா டிவிஎஸ் ஹீரோ குரூப்பு. ஸோ டிவிஎஸ் ஹீரோ குரூப்புமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக் டயர் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது, ஃப்ரண்ட் இல்லைன்னாங்க. அண்டு இங்கே வந்து அவ்வளோவா மெக்கானிக்குக்கும் சரி இங்கேயும் சரி பெருசாக அதை பற்றின தெரில. அப்போலோ ஆல்ஃபா H1 தான் ரொம்ப அதிகமாக மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் அதையே ஃபிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நானும் அதே ஆப்ஷனுக்கே வந்துட்டேன் நான். ஸோ பேக் டயர் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஸ்டாக் இருந்தது, சொல்லி வச்சுட்டு நான் போய் பேர்ன் அவுட் பண்ணிட்டு வரதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா பேக் டயர் வந்து இன்னொரு ட்ரையம்ஃப் 400க்கு போயிடுச்சு. ஸோ பேக் டயர் மட்டும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் இப்போ தான் கழட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிமூவ் பண்ணி மாற்றணும். ஆக்சுவலி மெஜிலரோட க்ரிப்பு நல்லா இருக்குங்குவாங்க, பட் அது என்னால் ஃபீல் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு கிடைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 40 to 50% டயர் தேஞ்சு தான் எனக்கு கிடச்சிது. அப்புறம் நான் பார்த்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நவ் டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். டயர் சேஞ்ச் பண்ணிட்டா அந்த ரேவ் அந்த கான்ஃபிடென்ட்டை தான் ஃபீல் பண்ணணும். இங்கே தான் ட்ரையம் நின்றுட்டு இருந்தது, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையம் நின்றுட்டு இருந்தது. அதுக்கு தான் வந்து பேக் டயர் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் டயரும் மாற்றிட்டு அண்ட் தென் செயின்ஸ் பேக்கெட்டும் மாற்றிடலாங்கிற ஒரு எய்மில் வந்தேன். கேடிஎம்லேயே விட்டு கேடிஎம்மில் வந்து விட்டோன்னா வீல் பேலன்சிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயே கொண்டு வந்து இங்கேயே லக்ஷ்மி டயர்ஸ்லேயே வீல் பேலன்சிங் நம்மளுக்குங்களா. ஓகேண்ணா. இதாங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த டயர் மெஜிலர். ஸோ இங்கே பாருங்கள், முன்னாடி ஒன் சைடாக தேஞ்சிருக்கும். ட்ராக் ஓட்டுனதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக தேஞ்சிருக்கும். இப்போ வந்து அதை மாற்றிட்டுருக்கோம். என்ன பெருசாக முன்னாடி வந்து தாங்க ஒன்று கொஞ்சம், பட் ரிஸ்க் வேண்டாம் தான் பேரா மாற்றுறது. அதோட க்ரிப்பு பேட்டர்ன் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். ஸோ கேடிஎம்லேயே மாற்றிருக்க வேண்டியது. கேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேலன்சிங் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஃபிட்டிங் மட்டும்தான். ஸோ அதனால் இங்கே வீல் பேலன்சிங்கும் மாட்டி அண்ட் தென் அந்த பட்டன் வெயிட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. வச்சு கொடுத்துட்டா ஓகேவாக இருக்கும். ஏன்னா வீல் கழட்டி மாற்றுறோம், பேலன்சிங்கும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தென் பேக்கே மாற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் செயின்ஸ் பேக்கெட் மாற்றணும். செயின்ஸ் பேக்கெட் இன்றைக்கி மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன். வெளியில் கேடிஎம்மில் அதுவும் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி புதுசாக ஒரு கடை ஓப்பன் ஆகிருக்கு ஈரோட்டில். அங்கே போய் செயின்ஸ் பேக்கெட் இருந்தால் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு செயின்ஸ் பேக்கெட்டும் மாற்றணும். இப்போ தான் ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா வீல் பேலன்சிங் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அது பாட்டிக்கு ஓட விட்டு போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி வீல் பேலன்சிங் பண்ணி அந்த பட்டன் வச்சுருக்காங்களாண்ணா? ஓ
ஸோ கேஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக் டயரெல்லாம் ஃபிட் பண்ணி பேக் டயர் வந்து பேலன்சிங் பண்ணி கரெக்டாக இருக்குன்ட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சுருக்கு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணி சும்மா அப்படியே டக்குன்னு இருக்க போகுது. ஸோ ஃபோம் வாஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபோம் அடிக்க போகிறாங்க. வண்டியை ஃபுல்லாக ஃபோம் போட்டு வாஷ் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. நீ ஹிமாலயனுக்கு அந்த மேலே ஒரு ஒயிட் கலர் அடிச்சு விட்டே இல்லை, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அந்த வண்டியை வாஷே பண்ணுறேன் 1 month கழிச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுக்காமே விட்டுட்டேன். நடுவில் காசியெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவ்வளோ அழுக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா வண்டியை பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் செயின்ஸ் பேக்கெட் மட்டும்தான் பெண்டிங்கு. ஸோ அதையும் இன்றைக்கே மாற்றிடுவேன். இப்போ போய் பக்கத்தில் கடையில் செயின்ஸ் பேக்கெட்டே எடுக்க கேட்கணும். கியரில் இருக்கா இல்லை? அவர் எப்படிங்க இது பண்ணிட்டு அப்படியே நுரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுகுது. இந்த உடஞ்ச கையிலையும் எனக்காக வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரீல்ஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. என்னங்க இப்படி பொசுக்குன்னு முடிச்சிட்டீங்க? இமி பாய் யூடியூப் சேனல் எங்க இன்ஸ்டா தாங்க வச்சுருக்கீங்க நீங்கள்? சரி. ஸோ கைஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பலன்னு ரெடி பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுருக்கு ஆஃப்டர் லாங் டைம். லோ ஃபியூயல் பெட்ரோல் போன வாரத்தில் அடிக்கணும். ஸோ இங்கே கடை இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பைக்கர்ஸ் காட்டுன்னு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸ் பேக்கெட் இல்லைன்ட்டாங்க. போகிறவரில் வேறு பக்கம் கேட்டு அதையும் மாற்றிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சது நமக்கு. பலன்னு ஜொலிக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே பலன்னு இருக்குது. எங்கே வண்டி நிற்க போகுதுன்னு தெரியல. லோ ஃபியூயலில் இருக்குது. இந்தியன் ஆயில் தான் எனக்கு வேணும். கேடிஎம் வந்தோம். பட் இங்கே தான் நம்மளுக்கு தான் தெரியுமே செயின்ஸ் பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லைன்னாங்க. வெளியில் கேட்டோம், வெளியும் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ செயின்ஸ் பேக்கெட் ஸ்டாக்கில் இருந்தாலுமே ரப்பர் பீடிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட்டாக இருக்கும். ஸோ அதோடது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்தால் தான் இதை வந்து இங்கே அடிக்காமல் இருக்கும். ஸோ இதோட கட்டாக இருக்கா. ஸோ இந்த ரப்பர் பீடிங்கு ஃபுல்லாக மாற்றணும். அதுவுமே இப்போ ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் செயின்ஸ் பேக்கெட் வந்து ஸ்டாக் இல்லாமல் தான் இருக்குது. இப்போதைக்கு டயரை மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ செயின்ஸ் பேக்கெட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிந்தட்டிக் தான் போட்டிருக்கு. பட் இது 50% தான் இருக்குது. ஸோ பிரேக் பேட் அரௌண்ட் 2800 வரும். அதையும் மாற்ற வேணும். இப்போதைக்கு பிரேக் பேடையும் செயின்ஸ் பேக்கெட்டை மட்டும் மாற்றணும். ஸோ இப்போது ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. நான் ஒரேடியாக எல்லா வேலையும் முடிக்கலான்னு பார்த்தேன். இப்போ ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு இப்போதைக்கு டயரை மட்டும் 2 மாற்றிருக்கு. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணி வண்டி வந்து பார்த்திங்கன்னா சும்மா பலன்னு நிற்குது. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை.